ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு தொழில் பண்ணலாமா? நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாகவும் யூனிக்காகவும் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு க்ரியேட்டிவான பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. க்ரியேட்டிவாக ஏதாவது பிஸ்னஸ் வந்து போஸ்ட் பண்ணணும், க்ரியேட்டிவாக ஏதாவது வீட்லேயே ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒர்க்கே இருக்காது. ஆனால் இதோடைய வருமானம் மட்டும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே உங்களால் ஒரு 5000க்கு மேலே earn பண்ண முடியும், ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ வெயிட் பண்ண வேணாம், கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நேச்சுரல் ஜெம் ஸ்டோன்ஸு எசென்ஷியல் ஆயில் ரோலர் தான். என்னடா இது பேர் இவ்வளோ பெருசாக வளவலன்னு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நார்மல் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து இந்த நேச்சுரல் ஹீலிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு நம்ம பாடியில் எங்கேயாச்சும் பெயின் இருக்குது, அதே போல் நம்மளோட ஃபேஸ் வந்து நேச்சுரல் லுக்காக தெரியணும், இந்த ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக ஏஜிங்காக தெரியாமல் இருக்க, அதே போல் இந்த சுளுக்கு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நேச்சுரல் ரெமிடியாக சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பியூட்டி பார்லர் போகிறது, அதுக்கப்புறம் அரோமா தெரப்பி பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்லேயே நிறைய பேர் நாங்கள் ரொம்ப அஃபர்டபுள் கிடையாதுப்பா, எங்கள் வீட்டில் என்கிட்ட இருக்கிற காசு வச்சு நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வச்சும் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புது பிஸ்னஸ் அப்படின்றதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் தாங்க. இந்த மாதிரி ரோல் ஆன் பாட்டில்னு சொல்லுவாங்க. நம்ம தைலம்லாம் தலையில் பூசுறதுக்கு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ரோல் ஆன் தைலம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்ஃப்யூமு சென்ட் எல்லாம் உடம்புல தடவிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற பாட்டில், இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸ் நிறைய கிடைக்குது. தனியாக பால்ஸு ஜெம் ஸ்டோன்ஸ் தனியாக, இந்த பாட்டில் இந்த மாதிரி தனித்தனியாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி கிடைக்கிற பாட்டிலில் நீங்கள் கலர் கலராக இருக்கிற ஜெம் ஸ்டோன்ஸை உள்ளே போட்டு அதில் நீங்கள் இந்த பர்ஃப்யூம்ஸ், அதாவது பர்ஃப்யூம்ஸுன்றது நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில், அதை ஊற்றி அதை டப்பாவை ஒரு மூடி போட்டு நீங்கள் கொடுத்துட்டா போதுங்க. உங்களுக்கு ஒரு டப்பாவே 500ரூவாலேருந்து 1000, 1500 வரைக்கும் வெளியே சேல்ஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட்டும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக பண்ணுறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயில் தான் மேட்டர்ஸ், அப்புறம் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ். இந்த பாட்டிலில் நம்ம கொடுக்கறதுனால இது உள்ளே இருக்கிற இந்த ஜெம் ஸ்டோன்ஸில் இந்த எண்ணெய்கள் உள்ளே ஊறி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன்ஸ், நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நன்மைகள், ஜெம் ஸ்டோன்ஸும் அந்த ஆயிலும் உள்ளே ஊறும் போது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த நமக்கு அந்த ஆயிலில் பண்ணக்கூடிய மசாஜோ தெரப்பியோ, நமக்கு வீட்டில் பண்ணிக்கக்கூடிய நம்ம ஆயில்ஸோ அப்படி நம்ம தடவும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் நன்மைகள் ஏற்படுதுன்றாங்க. அவ்வளோதான். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ், நம்ம நார்மலாக தடவக்கூடிய இந்த நீலகிரி தைலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு எண்ணெய்கள் யூஸ் பண்ணுறாங்க. அது வலி நிவாரணைக்கு நமக்கு பயன்படுத்தக்கூடியது. லேவெண்டர் அப்படின்னும் போது இந்த மசாஜ் ஆயிலிங் தெரப்பி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லேவெண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சினமன், சாண்டல்வுட்டு, பெப்பர்மெண்ட்டு, டீ ட்ரீ ஆயில், இந்த பிம்பிள்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்வீட் ஆரஞ்ச் வந்து போடுறது, நம்மளோட விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின் கிளியராக தெரியறதுக்கு லெமன்ஸு, ரோஸ்மேரி, நம்மளுடைய இந்த பால்ட் ஹேர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரோஸ்மேரி ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோன்னா அந்த இடத்துல முன்பகுதியில் நிறைய இடத்துல முடி இல்லாமல் இருக்கும், இந்த பேபி ஹேர்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துங்களில் இந்த ரோஸ்மெரி ஆயில் இந்த ரோலர் வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு 3 to 4 months நமக்கு அந்த இடத்துல முடி வளர்றது. அதே போல் இந்த கிரேப் ஃப்ரூட் ஆயில், நமக்கு இந்த ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதில் வச்சு ஒரு லைட் மசாஜ் கொடுத்துட்டு வார்ம் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணோன்னா ஃபேஸில் அந்த ஆக்னிஸ்லாம் கிளியர் ஆகிறது. அதே போல் இந்த ரோஸ் ஆயில்ஸு, ஜாஸ்மின் ஆயில்ஸு, இதெல்லாம் நம்ம மசாஜ் பண்ணும்போது பிங்கி கலரில் பிங்கிஷாக நமக்கு வந்து இந்த சீக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆயில்ஸில், எசென்ஷியல் ஆயிலில் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் வித் ஜெம் ஸ்டோன்ஸோடு சேர்ந்து ஒரு ஹேண்டியாக இதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க 10 ml வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெம் ஸ்டோன் பாட்டில்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் இதோடைய மேக்கிங் கான்செப்ட். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் தனியாக கிடச்சிரும் நமக்கு,
இதோடைய கேப்பு, அதாவது பிளாஸ்டிக் கேப்பும் இருக்குது, இந்த மாதிரி பேம்பு உட்டன் கேப்ஸும் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் பாட்டில், நீங்கள் உள்ளே என்ன ஜெம்ஸ்டோன் போட்டிருக்கீங்கன்றது வெளியே தெரியணும். அந்த ஆயில் ஊற்றிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆயில்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போது தான் ஒரு அட்ராக்டிவாக நமக்கு வந்து இந்த பாட்டில்ஸை வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலாக தான் இருக்கணும். உள்ளே போட்டிருக்க ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு நல்லா வந்து விசிபிளாக வந்து இந்த மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ விசிபிளாக தெரியறதுல எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அதை வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வலிக்காகியும் அரோமா தெரப்பிக்காகியும் பியூட்டிக்காகியும் நிறைய விஷயங்களுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். ஸோ சில்வர் கேப்போ இல்லை உட்டன் கேப்போ பேம்பு கேப்போ எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா பேம்பு கேப் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக இது தெரியும். இது ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இதோட சைஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 பாட்டில் ஒரு செட்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ்டு ஜெம் ஸ்டோன்ஸும் போடுறாங்க, சிங்கிள் ஜெம் ஸ்டோன்ஸும் போடுறாங்க. 10 ml அளவுக்கு வந்து அதோடைய கெப்பாசிட்டி. மெட்டீரியல் வந்து கிளாஸ் பாட்டில் தாங்க. அதோட ரோல் ஆன் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால்ஸுமே பிளாஸ்டிக் பால்ஸும் போடுறாங்க, அது வந்து ஸ்டோன் பால்ஸும் போடுறாங்க. உங்களுக்கு எது வந்து ஓகேவோ அந்த மாதிரியான ரோல்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோடைய சைஸு இதெல்லாம் தான் இதோடைய சைஸு, கெப்பாசிட்டி. அதே போல் நம்ம எங்கே வேணாலும் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கையோடையே கொண்டு போயிட முடியும். இதோட பெனிஃபிட்ஸை பொறுத்தளவுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் கூட பிளெண்ட் ஆகி நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து இந்த அரோமா தெரப்பின்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஸ்கின்னோட வைட்டல்ஸு, நம்ம ஸ்கின் கேருக்கு மெயினாக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் இந்த எண்ணெய் இல்லாமல் நார்மலாக ரொம்ப லைட்டாக தான் இதோட எண்ணெயே இதுலேருந்து இந்த பால்ஸில் வெளியே வரும். அந்த எண்ணெயை நம்ம ரோல் ஆன் வச்சு மசாஜ் பண்ணும்போது நம்ம அப்படியே நம்மளோட ஸ்கின்குள்ளே அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகும். அதுலேருந்து தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றாங்க. நம்ம நார்மலாக கையில் எடுத்து பூசும் போது ஒன்றும் இல்லை, மேல் லேயர் மட்டும்தான் பூசும். அந்த மாதிரி மேல் லேயர் பூசும் போது நம்ம வெளியே போகும்போது டஸ்ட்டோ இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கும் போது உள்ள அப்சர்வன்ட் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த ரோல் ஆன் வச்சு நம்மளால் ரோல் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஸ்கின்குள்ளேயும் பெனன்ட்ரேட் ஆகும். ஸ்கின்னுக்குள்ளே ஒரு விஷயம் போகும்போது தான் வெளியே நமக்கு வேலையே என்னன்றது தெரியும். நம்ம அதனால தான் இன்டேக் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, அதாவது வாட்டர் நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியே உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை பற்றி உங்களுக்கு வெளியே வந்து அதோட க்ளோ தெரியும்னுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. இதில் யூஸ் பண்ணக்கூடியது மசாஜ்க்கு, ஸ்கின்னுக்கு, ஏருக்கு, அல்ல பர்ஃப்யூமாக நிறைய பேர் பர்ஃப்யூம் ட்ரெஸ்ஸில் வந்து சும்மா அங்கங்கே அப்படியே பூசிட்டு போயிடுவாங்க. என்னப்பா இப்படி நடக்கும் போது நீங்கள் கிராஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு ஸ்மெல்லு நல்லா அவனுக்கு அப்படியே வருதே அப்படின்வாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ்லாம் இந்த மாதிரி ரோலான்ஸில் கொடுத்தோன்னா ஜஸ்ட் இந்த காலரில், அப்புறம் இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்னிஸ் எல்போன்னுவாங்களே அந்த கை இடத்துல சும்மா வந்து அப்படியே இந்த நெக்கு பின்னாடி ஒரு 2 பிஞ்சு தான் அப்படியே அந்த ரோலான்ஸில் பூசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும். நம்ம கிராஸ் ஆகும்போது ஒரு ஸ்மெல்லு அது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இந்த ரோலான்ஸ் டைம்ஸில் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த ஒரு பார்லர் போயிட்டு ஒரு மசாஜ் சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். நம்மளே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இது வந்து காரில் வச்சுக்கக்கூடியதோ ஒரு ஹேண்டியாக ஒரு ஸ்பாவில் நமக்கு எப்படி ஒரு இது கிடைக்குமோ அதே மாதிரியானதை நம்மளால் வீட்லேயுமே பண்ண முடியும். இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு 25+ ஆயில்ஸ் வந்து இதில் இருக்குங்க. 500 rupees 10 ml. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் போடவே கூடாது. இது 300 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். 100 பாட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட 30,000 ரூபா வரைக்கும் உங்களால் இதில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது எப்படி நீங்கள் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மூலயமா ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பர்த்டே பார்ட்டிஸ்க்கு கிஃப்ட்ஸாக கொடுக்கறது, ஆனிவர்சரிக்கு கிஃப்டாக கொடுக்கறது, இந்த ஹாலிடேஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்ஸு, தீபாவளிஸு, இந்த பூஜாஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அரோமா தெரப்பி நம்ம வீட்டுங்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கறது, மதர்ஸ் டே கிஃப்ட்டு, ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டு, வேலண்டைன்ஸ்க்கு கொடுக்கறது, அப்புறம் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு, கிறிஸ்மஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம ஊர்களில் குறைச்சலே கிடையாது. ஈவன் வெளிநாடுகள்லேயும் குறைச்சல் கிடையாது தான் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இந்த ஒரு பிஸ்னஸ் லேர்ன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக அது ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான். எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரோஸ்மெரி ஆயில் போடுறேன்னா சும்மா ஒரு 2 ட்ரைடு ரோஸ்மெரி லீஃபும் அது உள்ளே போடுவேன் இந்த ஜெம்ஸ்டோன் கூட. கொஞ்சம் நேச்சுரலாக அப்படியே நமக்கு பார்க்கும் போதே வந்து ஃபுல் நேச்சுரலாகவே நமக்கு ஃபீல் ஆகும் இல்லைங்களா, நம்ம ஹெர்பல்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணுற
மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எதனா க்ரியேட்டிவாக தெரிஞ்சதுன்னா அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன், 10 ml தான் ஊற்றணும். எசென்ஷியல் ஆயில், நேச்சுரல் ஆயில், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், நேச்சுரல் ஜெம்ஸ்டோன்ஸ் தான் வாங்கணும். அதனால தான் இதோடைய ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு இன்கம் earn பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.